ஹாய் கைஸ், நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக நல்ல ஒரு கண்டென்ட் எடுத்து வருதுங்க. என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ T20 வேர்ல்ட் கப் வரப்போதில் அதுக்காக 5 விக்கெட் கீப்பரில் 2 விக்கெட் கீப்பருக்கு தான் விசா கிடைக்கும் போது அது எந்த விக்கெட் கீப்பர் 2 விக்கெட் கீப்பர் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 2 விக்கெட் கீப்பர் பேர் சொல்ல போகிறேன். அவங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஒரு 5 விக்கெட் கீப்பர் சொன்னால விஷன் கிஷன், KL ராகுல், சஞ்சய் சாம்சன், தினேஷ் கார்த்திக், ரிஷப் பண்ட். இந்த 5 விக்கெட் கீப்பரில் 2 விக்கெட் கீப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KL ராகுல் இல்லை ரிஷப் பண்ட். இந்த 2 விக்கெட் கீப்பர் தான் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா இந்த 2 விக்கெட் கீப்பர் தான் என்னோட ப்ரெடிக்ஷனில் வந்து T20 வேர்ல்ட் கப்பில் இப்போ ரெண்டு விக்கெட் கீப்பர் சொன்னார ஸ்லாட்டு, அந்த 2 விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டு இவங்களுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா KL ராகுல் வந்து இப்போ கரண்ட்டில் பேட்டிங்கு அப்புறம் கீப்பிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்புறம் ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா அவரும் பேட்டிங் கீப்பிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் வேர்ல்ட் கப்பு, அதுவும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ள டெஸ்ட் மேட்ச் அது மாதிரி இந்தியாவுக்குள்ள நிறைய ஆடி கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது 2 பேருக்கும். அதனால் இந்த 2 விக்கெட் கீப்பருக்கு இந்த 2 விக்கெட் கீப்பருக்கு ஸ்லாட் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக்கு அவர் பார்த்தீங்கன்னா கீப்பிங்க்கு டீமில் எடுக்கலன்னா கூட பேட்டிங்க்கு டீமில் எடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பேட்டிங் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு இது வரைக்கும் RCBக்கு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சஞ்சய் சாம்சன் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் அவர் வந்து அவ்வளோ ஆடுற மாதிரி தெரில, அவ்வளோ பேசவும் மாட்டுறாங்க அவர் பற்றி. அதனால் கீப்பிங் ஒரு இருந்தால் கூட பேட்டிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், அவர் பேட்டிங் வரணும் மாட்டேங்குது. இஷான் கிஷன் பற்றி அவரை சுத்தமாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அவர் பேசவே மாட்டாங்க யாருமே கமெண்டேட்டர் கூட. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து அதிகமாக சான்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா KL ராகுல் நல்லா ரிஷப் பண்ட், இவங்க 2 பேருக்கு தான் வந்து இந்த 2 பேருக்கு தான் ரெண்டு ஸ்லாட்டு கரெக்டாக போய்டும். இந்த 2 விக்கெட் கீப்பரில் யாரோ ஒருத்தங்க தான் வேர்ல்ட் கப் நல்லா இந்த வாட்டி கீப்பிங் பண்ண போகிறாங்க. ஆல் தான் கைஸ் வீடியோ. இந்த ப்ரெடிக்ஷன் என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா KL ராகுல் இந்த இல்லாட்டி ரிஷப் பண்ட் 2 பேர் தான் வந்து இந்த விசா வாங்கிட்டு T20 வேர்ல்ட் கப்பில் 2 ஸ்லாட்டில் போய் உட்காருவாங்க. அவங்க 2 பேர் மட்டும் தான் உட்காருவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா வெளியே இல்லை வேணால் உட்கார வச்சுருவாங்க மற்ற கீப்பர். ஆனால் பார்த்தீங்கன்னா மெயின் கீப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா KL ராகுல், ரிஷப் பண்ட், இவங்க 2 பேர் தான் ஸ்லாட் கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. உங்கள் ப்ரெடிக்ஷன் என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அவ்வளோ தான் கைஸ் வீடியோவில் பார்க்கும்போது நம்ம வந்து கிரிக்கெட் கீப்பர் யாரும் T20 வேர்ல்ட் கப் சொல்லிட்டோம். அப்புறம் இன்றைக்கி வந்து CSK vs SRH மேட்ச் இருக்குன்னாங்க. அது வந்து CSK இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ப்ரெடிக்ஷன்லாம் போட்டு ட்ரீம் லவ் ஸ்குவாட்லாம் சொல்லி கூட எனக்கு ஒன்றும் யூஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா இவ்வளோ பண்ணிட்டு திடீர்னு ஜெயிச்சு வந்துட்டு திடீர்னு விட்டா என்ன சொல்கிறது. அதனால் வந்து நான் ஃபார்வர்ட் தோத்தாலும் ஜெயிச்சாலும் CSK தான் இருக்குது. CSK சப்போர்ட் தான் இருக்குது. நம்ம RCB மாதிரி RCB எப்படி ஃபேன்ஸ் தோத்தாலும் சப்போர்ட்டு அந்த மாதிரி CSK தான் இருக்குது. அவ்வளோதான். அப்புறம் வந்து இன்றைக்கி ப்ரெடிக்ஷன்லாம் CSK மேட்ச் பற்றி போடுறதில்ல. ஏன்னா அவங்க எப்படி என்ன கதை தெரியல. இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் போட்டு இன்றைக்கி தூக்குறாங்க என்ன பண்ணுறது. அதெல்லாம் வந்து அப்படியே அவங்க ஒரு பாட்டில் விட்டு ஃபைனல் வரும்போது நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்ல வேண்டியது IPL. இப்போ T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடு அந்த விக்கெட் கீப்பர் ப்ரெடிக்ஷன் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஆல் த கைஸ் வீடியோவில் பார்த்தது. பை கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.